வீக்கெண்ட் ஸ்கேம். இது எவன் கலப்பி விட்டானே சத்தியமா தெரியல. சாட்டர்டே சண்டே ஆனா வேலை செய்யக்கூடாது, சாட்டர்டே சண்டே ஆனா ஊர் சுத்தணும். இது வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, இதுதான் நார்மல் லைஃப். 5 நாள் வேலை செய்யணும், 2 நாள் வந்து சுத்தணும், இதுதான் நார்மல் லைஃப். அப்படி இல்லைன்னா அப்நார்மலான பர்சன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே ஆயிட்டு இருக்கு. 99% ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்களோ அதே பண்றாங்க. தட்ஸ் வை வி ஆல்வேஸ் ஸ்டே as 99%. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணுவான். இப்போ சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் கால் பண்ணும்போது சொல்கிறா எங்கடா இருக்கு அப்படின்னும் போது, நான் வீட்டில் இருக்கேன்டா. வாடா வெளில போகலாம். இல்லைடா கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா சாட்டர்டே வேலை செய்கிற, என்னடா சண்டேல வேலை செய்கிற அப்படின்வா. எனக்கு சுத்தமாக புரியாது. சாட்டர்டே சண்டே வேலை செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னா? அந்த 2 நாள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். ஏன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 80%, 100ல 80% ஆஃப் த பீப்புள் வந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து அது சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவாங்க, ஊர் சுற்றுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது, இல்லை சரக்கு தம்மு பார்ட்டிஸ் மூவிஸ் பா பிளா 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 எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஒரு 20ல 10% வந்து அந்த சாட்டர்டேயும் ஒர்க் பண்ணுற கேரக்டர் இருப்பாங்க. அதில் 5% வந்து இந்த 7 டேஸும் ஒர்க் இருக்கும், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒரே ஒரு நாள் லீவ் கிடைக்கிற மாதிரி எப்பயாச்சும் ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி 7 டேஸும் ஒர்க் பண்ணுற கேரக்டர் இருப்பாங்க. பேலன்ஸ் ஒரு 10 to 5% பீப்புள் வராங்க. அவங்க மட்டும்தான் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறது, ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறது, ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கிற கேரக்டர்லாம் இருப்பாங்க. இந்த சாட்டர்டே சண்டேல வந்து நம்ம வந்து வேலையே செய்யக்கூடாதுன்றது எவன் கலப்பி விட்டானோ அவன் தான் இருக்கிறது பிக்கெஸ்ட் ஸ்கேமர். சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் மூவி போகணும், பார்ட்டிஸ் போகணும், பொண்ணுங்க கூட சுற்றணும், ட்ரக்ஸ், இது அது. அது வந்து அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு நீங்களே யோசிங்க. சிம்பிள். இப்போ வந்து பார்ட்டிக்கு போறீங்க, அதுலேருந்து என்ன கிடைக்குது? மச்சான் ஃபன் கிடைக்குது. ஓகே ஃபன். வேற என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. வேற என்ன? போயிட்டு வரோம், அது காசு செலவாகுது, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. அதுலேருந்து ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் போறீங்களா, அங்கேருந்து வெளில வரும்போது ஃபர்ஸ்ட் யூ வேஸ்ட் யுவர் டைம், செகண்ட் யூ வேஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் மணி. நீங்கள் உங்கள் காசு எடுத்து வச்சு நீங்கள் போக மாட்டீங்க, அவங்க அப்பா அம்மா காசு செலவு பண்ணுவீங்க. அங்கே போயிட்டு ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமானது ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிங்க. ஐம் ரிலீஜியஸ் பர்சன். நான் வந்து ஆல்கஹால் அதெல்லாம் வந்து வேணான்னு யோசிக்கிற கேரக்டர். நீங்கள் இப்போ நான் வந்து ரிலீஜன் பற்றி பேச வரல. பட் இஃப் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ, வை? நிறைய பேர் வந்து இப்போ அது கூட ஆல்கஹால் பண்ணலாம் ஆனால் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றத உருவாக்கி விட்டுருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஆல்கஹால் பண்றது ஓகே, ஸ்மோக் பண்றது சுத்தமா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆல்கஹால் பண்றது ஓகேன்றதுனால கிளப்பு மப்பு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் அதுக்கு போக ஆரம்பிக்கும் போது க்ரௌடு ஃபுல்லாக அங்கே சேர ஆரம்பிக்குது. சாட்டர்டே நீங்கள் போகும்போது, சாட்டர்டே சண்டேஸ் வெளில போகும்போது மொத்த க்ரௌடுமே வெளியில தான் இருக்கும். ஏன் சாட்டர்டே சண்டேஸ் மொத்த க்ரௌடு வெளில இருக்குன்னா லீவ். அந்த டைம் தான் ஊர் சுற்றணும். அந்த டைம் தான் நீங்களும் போனீங்கன்னா என்ன ஆகும்? 10 நிமிஷம் நடக்கிற வேலை 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்தில் நடக்கிற வேலை 5 மணி நேரம் ஆகும். ஸோ அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். சும்மா அதுலேயே சுற்றிட்டு இருப்போம். நீங்கள் வந்து அந்த டைம்ல யூ கேன் டூ சோ மச் ஆஃப் திங். ஃபிட்னஸ், அதே தான் ஃபிட்னஸ், பிஸ்னஸ், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே பில்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நிறைய பீப்புளோட அஹெட்டா இருப்பீங்க. எப்படின்னா, இப்போ 5 டேஸ் ஒருத்தன் ஒர்க் பண்றான், நீங்க வந்து 7 டேஸ் ஒர்க் பண்ற கேரக்டர், ஒருத்தன் 5 டேஸ் ஒர்க் பண்ற கேரக்டர். அடுத்த வாரம் வந்து இன்னொரு 5 டேஸ் பண்றான், அவனுக்கு வந்து +10 ஆகுது. உங்களுக்கு வந்து 7 14 ஆகுது. அடுத்த வாரம் ஒரு 5 பண்றான், 15 ஆகுது. உங்களுக்கு 21 ஆகுது. அடுத்த வாரம் அவன் பண்றான், 20 ஆகுது. அவங்களுக்கு 28 ஆகுது. ஸோ இது அப்படியே ஏறிட்டே போகும்போது லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அவன் வந்து ஒரு 300 நாள் ஒர்க் பண்ணிருப்பான்னு வைங்க, நீங்க 1000 மேல ஒர்க் பண்ணிருப்பீங்க. அப்போ புரியுத, தென் யூ வுட் ஹவ் டன் சோ மச் திங்ஸ். இப்போ ஜிம்மு கூட ஃபர்ஸ்ட் நாள் போன உடனே ஒன்றும் தெரிஞ்சிடாது. அது 1000 டேஸ் போயிருந்தா, அது 2000 டேஸ் போயிருந்தா, இந்த 3 நாள் ஒர்க் அவுட் பண்றவன் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போவீங்களா, அவன் ஒரு 3 நாள் தான் போறான், அதுக்கப்புறம் போக மாட்டான். நீங்க கண்டினியூஸா போயிட்டே இருக்கீங்க. அவன் இங்க இருப்பான், நீங்க இங்க இருப்பீங்க. தென் see your body shape. அதே மாதிரி தான் பிசினஸ்லயும். ஒரு நாள் நான் 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற போது 5 நாள் பண்ணிங்க நிற்பான். இவன் 7 நாள் பண்ணுவானா, கொஞ்சம் மேல இருப்பான். திருப்பி 15ஆவதா, இவன் அப்படி 14 ஆகும். அப்படியே போகும்போது இவன் இங்க போயிடுவான், இவன் இங்கே இருப்பான். ஸோ அப்போ என்னடா எனக்கு பிசினஸ் லக்கே இல்லை, அவன் மட்டும் மாட்டானா? இட்ஸ் நாட் அபவுட் லக், இட்ஸ் அபவுட் ஆக்ஷன், இட்ஸ் அபவுட் டூயிங். அதுதான். ஸோ இது இந்த ஸ்கேம் எப்படி உருவாயிட்டு இருக்குன்னா, சாட்டர்டே சண்டேஸ் வந்து நம்மள வந்து டிஸ்ட்ராக்டடா வைக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயும் போவோம், வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நிறைய வந்துருச்சு ரியாலிட்டி ஷோஸ். நீங்க சும்மாவே டிவி ஆன் பண்ணீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் எவ்வளோ வருது. இந்த சீரியல் டைமிங் கூட வந்து அதிகமாகும், ஏதோ நடக்கும். நிறைய பேர் இந்த ரீசன் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா, ஜிம் ஏன்டா போல, டைம் இல்ல. பிசினஸ்ல ஏன்டா ஒர்க் பண்ணல, டைம் இல்ல. என்னடா பண்ணிட்டு இருந்த, டைம் இல்ல. இந்த 2 நாள் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாமே. தேர் ஆர் 48 hours. நீங்க 48 hours வந்து 16 hours தூங்கினீங்கன்னா பேலன்ஸ் யூ ஹேவ். அது ஃபுல்லாவே நீங்க ஃபோக்கஸ்டா பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கலாம். இந்த டைமே இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் சும்மா. ப்ரோ, பில்கேட்ஸ்க்கும் 24 மணி நேரம் தான். எல்லாருக்குமே 24 மணி நேரம் மட்டும்தான். அவங்க ப்ரையாரிட்டைஸ் எது வச்சிருக்காங்கன்னா, ஃபன்னுக்கு பிஃபோர் மேக்கிங் மணி. அது வந்து காசு, ஹெல்த் அப்படின்றது மட்டும் கிடையாது. அது வந்து
இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு காசு உருவாக்குறீங்கன்னா அது யார் யாருக்கு உங்களை சுற்றி ஹெல்ப் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கலாம். தே வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். நான் சாட்டர்டே சண்டேஸ் ஆஃப் எடுக்கவே மாட்டேன், சுத்தமாக தூங்கவே மாட்டேன். சண்டேஸில் தான் ஜிம் முக்கியமாக போவேன். ஏன்னா நீங்கள் யாருமே வர மாட்டான், எல்லாருமே தூங்கும். அப்படியே பெருசாக 6 நாள் பிடிங்கிட்ட மாதிரி சண்டே வந்து தூங்குறது. அப்படியே எல்லாம் வந்து எப்படி திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவானுங்க. நான் வந்து அந்த வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ சப்போஸ் நான் எடுத்திருந்தா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். என் ஜிம்மில் வந்து டிவியில் வந்து IPL விடும். அப்படியே அதை சுற்றி ஒரு 8 பேர் 10 பேர் நின்று இருப்பானுங்க. ஒர்க் அவுட் பண்ண மாட்டான். 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வேஸ்ட் பண்ணுவானுங்க. இதில் எதுவும் பிடிங்கிட்ட மாதிரி சண்டே லீவ் எடுத்துக்கிறது, சாட்டர்டே வந்து ஸ்குவாட் போடாமல் அப்படியே விட்டுறது, இதெல்லாம் பண்ணுவானுங்க. எனக்கு அது பார்த்தா எரிச்சல் ஆகும். நான் போய் வந்து அந்த இவங்ககிட்டே சொல்லியிருப்பேன், மேனேஜ்மெண்ட் கிட்ட, IPLலாம் அவ்வளோவா போடாதீங்க, எவனுமே பண்ண அப்படியே க்ரௌடாக இருக்குது, எவனுமே பண்ண மாட்டேங்கிறான்னு போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது போடாமல் இருக்கிறது. அதனால தான் வராங்க. நம்ம வந்து சவுண்ட் வந்து மியூட் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ வந்து ட்ரைனர்கிட்ட சொல்லி அவங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் என்ன பண்ணால் மியூட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, மியூட் பண்ணதால அப்படியே அவங்களா பேச ஆரம்பிச்சிடுறது. அடிச்சுட்டான் பாரு. ஜிம்ல அது தேவையா? என்ன பண்ண வந்தீங்க, என்ன பண்றீங்க? ரீசெண்டா ஒரு பையன் கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு நாள் மட்டும் நீ ஒரே ஒரு வாரம் மட்டும் 7 நாளுமே விடாம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காம நீ ஒர்க் அவுட் பண்ணி இல்லை உன் பிசினஸோ இல்லை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா 7 நாளா ஐயோ அப்படின்றான். கேட் டாக் இது பெட்ஸ்க்கெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே அதெல்லாம் தெரிய போகுது. எல்லா நாளுமே சாப்பிட்றாங்க, எல்லா நாளுமே அவங்க சுற்றுறாங்க, எல்லா நாளுமே கத்துறாங்க, எல்லா நாளுமே ஓடுறாங்க, எல்லா நாளுமே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் டே டு ஒர்க். ஸோ அந்த 2 நாள் மட்டும் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், டோன்ட் ஆக்ட் லைக் எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து சேமாக இருக்கவே முடியாது. 1%ன்றது தனி, அதனால தான் 1% சொல்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆக்டே பண்ணாதீங்க. நான் வந்து 900 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கெயின் பண்ணேன். ஒருத்தனுக்கு தெரியாது நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. ஈவன் மை ஃபேமிலி எவனுக்குமே தெரியாது நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் அதில் 900ல் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கூட கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே வந்து அன்னோன் பர்சன். நான் பில்ட் பண்ணது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பில்ட் பண்ணது. எனக்கு வந்து 1 இயர் கஷ்டத்துலேருந்து நல்லாவே தெரியும். எவ்வங்கிட்டையுமே போயிட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எவ்வங்கிட்டையும் சொல்லலை. யார்கிட்டையும் என்கிட்ட பேசக்கூட இல்லை. நான் வந்து நார்மலாக ஆக்ட் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக தெருவில் வரேன்னா பார்த்துட்டு இன்னொரு அண்ணா ஷேர் பண்ணி அந்த அண்ணா எனக்கு கால் பண்ணி கேட்டார், என்னடா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படின் போது நான் இல்லை, நான் எப்படிலாம் இல்லையா அப்படின் போது அவர் வீடியோ அமிச்சாரு. இந்த ஹம்சா அஹமத் வீடியோ போட்டது, அந்த வீடியோ அமிச்சிட்டு இதான்டா இது எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அமிச்சான் அப்படின்னும் போது, ஆமாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, ஏன்டா சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, லைக் நம்ம வந்து கீழே இருக்கும்போது சொன்னோன்னு வச்சுங்களேன், ஆவாதுடான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால ஆவாது, நம்மளால முடியும். நம்மளுக்கு அந்த தாட் வந்துச்சுனாலே நம்மளால முடியும்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆடி கார் வாங்குற மாதிரி ட்ரீம் வருதுன்னா அது ஏன் எனக்கு வருது, அவனுக்கு ஏன் வரலன்னா எனக்கு தெரியுது என்னால் பண்ண முடியுன்றது. அவனுக்கு ஏன் வரலன்னா அவனால பண்ண முடியாதுன்றதால அவனுக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ இஃப் யூ திங்க் சம்திங் டு டூ, டோன்ட் சே டு எனி ஒன். நீங்களா பண்ணுங்க. எனக்கு 900 ஹிட் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சோ, இந்த 1.5 years நான் கஷ்டப்பட்ட ஒரு இதுவும் எனக்கு தெரியல. நைட்டு தூங்காம கண்டென்ட் எழுதுவேன், நைட்டு தூங்காம எடிட் பண்ணுவேன், நைட்டு யாருமே இல்லாத டைம்ல உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். 12 மணிக்கு 1 மணிக்கு. இப்போ எங்கள் அம்மா ஊருக்கு ஏறி போயிருந்தாங்கன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து ரோடில் சவுண்ட் வருதுன்னு சொல்லி 1 மணி to 5 மணி வரைக்கும் உட்காந்து வீடியோ எடுப்பேன். சண்டே உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ணுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்துட்டு அப்படியே உட்காந்தேன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் 4-5 வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சிருவேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து எனக்கு 900 அப்படி ஹிட் ஆகும்போது ஒன்றுமே தெரியல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ப்ரௌட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் டச் பண்ணி சொல்லுங்கள், இந்த 2 நாள் நீங்கள் ஊர் சுற்றும் போதெல்லாம் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது ஜாலி தான், பட் யூ வேஸ்டிங் மணி, யூ வேஸ்டிங் டைம், யூ வேஸ்டிங் எனர்ஜி, யூ வேஸ்டிங் யுவர் சோல் அப்படின்றது இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். இட்ஸ் நாட் ஈவன் ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட 10 பேர் கூட சுற்றுறீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பானான்றது இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளேம் பண்ணல, பட் there are some loser friends, there are some winner friends. winner friends கூட சுற்றுறது ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல், பட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டோன்ட் எவர் திங்க் தட் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்றது மட்டும் நினைக்காதீங்க. இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கேம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஹார்ட்டை தொட்டு உள்ளே இருந்து நினச்சி உங்களை நீங்கள் ஏமாத்தாங்க மேலே ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். ஜஸ்ட் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், யூ ஃபீல் ப்ரௌட். ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது அப்படியே திங்க் பண்ணி ரீகால் பண்ணி பாருங்களேன். யூ ஜஸ்ட் ஃபெல் ப்ரௌட். ஐ திங்க் 95% பீப்புள் வந்து தே நோ. நானும் வந்து இந்த 1 monthல வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி இருக்கேன். அது நினச்சதால தான் நான் வந்து அதுக்கு முன்ன மாதம் வந்து ஒரு 5 நாள் நினச்சிருப்பேன். இப்போ 3 நாள் தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் இப்போ நீங்கள் நினச்சதால நீங்கள் வந்து தப்புன்றது மாதிரி கிடையாது. நீங்கள் நினச்சதால நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் அர்த்தம். ஸோ ஜஸ்ட் திங்க் லைக் தட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். 7 நாளுமே வேலை செய்யுங்க, எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் சம்திங் ஸோ பிக். ஐம் விஷிங் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye. Cheers.